மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று 13/7/2025 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள். திருதியை திதி, திருவோண நட்சத்திரம் காலை 6 மணி 8 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு திருவோண விரதம் திருவோணம், அதற்கு பிறகு உத்திராடம். திருவோணம், அதற்கு பிறகு அவிட்டம், மரண், சித்த யோகம், ஸ்ரீ வைகுண்ட கோதண்ட பெருமாளுக்கு பாலாபிஷேகம், திருநங்கல் ஸ்ரீநகர் நாராயணர் பெருமாளுக்கு சப்தாவரணம் கண்ணூறு கழித்தல். இன்று சூரிய வழிபாடு செய்வது நன்றி. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. சூரிய வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த வருடம் முழுவதுமே பண்ணுங்கிறது நான் காலையிலேயே கொடுத்துருந்தேன். சூரிய உதயம் 5:58, மிதுன நாளிகை 0:39, திதி திருதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றுல, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. பெரிய செயல்களுக்கு சாதிக்க இன்றியாதது தேவை நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் நமக்கு வேணும். நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வேணும். நல்ல நேரம் என்கின்ற சுபகார 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:30. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராகுகால பூஜையும் செய்வோம். அதையும் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை ராகுகால 10 to 12, இப்பொழுது ராகுகால பூஜையும் செய்வோம். கௌரி நல்ல நேரம் 10:15 to 11:15, மாலை 1 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராசிரமம் பூச நட்சத்திரத்துக்கு. சந்திராசிரமம் பூச நட்சத்திரம் எதில் இருக்குது? கடகத்தில் இருக்குது. அதனால் பூச நட்சத்திரம் கடக ராசிக்காரங்க பூச நட்சத்திரம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் நஷ்டம், மேஷம் நஷ்டம், ரிஷபம் சிக்கல், மிதுனம் நன்மை, கடகம் சுகம், சிம்மம் தோல்வி, கன்னி பீடை. இன்னைக்கு எல்லாத்துக்குமே சரியில்லை. துலாத்துக்கு மட்டும் வெற்றி. துலாம் வெற்றி, விருச்சிகம் செலவு, தனுசு பயம், மகரம் கவலை, கும்பம் லாபம், மீனம் ஆதரவு. 2 ராசிக்கு மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று நல்லா இருக்குது. கும்பத்துக்கும் துலாத்துக்கும் தான் நல்லாயிருக்கு. மற்ற அத்தனை பேருக்கும் சரியில்லை. மீனத்துக்கு ஆதரவு, அவ்வளோதான். எல்லா ராசிக்குமே இன்னைக்கு சரியில்லை. பார்த்து கவனமாக இருங்கள். நாளை சங்கடகர சதுர்த்தி. திதி காலை 3, அதாவது 12:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி, அவிட்ட நட்சத்திரம். அதாவது திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரம். அதனால் சங்கடகர சதுர்த்தி நாளை. அதனால் நாளைக்கு சுப முகூர்த்தமும் இருக்குது, சங்கடகர சதுர்த்தி இருக்குது, திங்கக்கிழமையும் இருக்குது. அதனால் நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைய
ராசி நட்சத்திர பலன்கள். மேஷம் அஸ்வினி கவனமாக இருங்கள். பரணி நண்பர்களால் கவலை. கிருத்திகை வீட்டில் சிக்கல்கள் சிறிது ஏற்படும். ரிஷபம், அதாவது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே துலாத்துக்கும் மீனத்துக்கும் மட்டும்தான் நல்லாயிருக்கு. அத்தனை பேருக்கு அத்தனை ராசி இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதனால் எல்லாருமே கவனமாக இருங்கள், எல்லா ராசிக்காரர்களுமே. ரிஷபம், கிருத்திகை நண்பர்களால் ஆதரவு. ரோகிணி மனைவினால் நன்மை. மிருகசீரிடம் வேலையில் கவனம். மிருகசீரிடம் அதாவது மிதுனம் மிருகசீரிடம் சந்தோஷமான நாள். திருவாதிரை வேலையில் கவனம் தேவை. புனர்பூசம் வெளியூர் பயணம் வெற்றி. கடகம் புனர்பூசம் கவனம் தேவை. பூச நட்சத்திரம் கவனம் தேவை. ஆயில்யம் வியாபாரத்தில் சிக்கல். சிம்மம் கவனமாக இருங்கள். பூரம் கவனமாக இருங்கள். உத்திரம் சிம்மராசியே தோல்வின்னு தான் இன்றைக்கி போட்டிருக்கு. அதனால் உத்திரம் கவனம் தேவை. கன்னி எடுத்த காரியம் வெற்றி. அஸ்தம் நன்மை உண்டாகும் நாள். சித்திரை பிரயாணத்தில் வெற்றி. துலாம் மகிழ்ச்சியான நாள். சுவாதி துலாமில் சித்திரைக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி வெற்றி நிச்சயம். விசாகம் சங்கடங்கள் தீரும் நாள். விருச்சிகம் கேட்டை நல்லது நடக்கும். அனுஷம் நன்மை உண்டாகும். விஷாகம் நண்பர்களால் உதவி கிட்டும். தனுசு மூலம் சுப நிகழ்ச்சி நடக்கும். பூராடம் நண்பர்களால் உதவி கிட்டும். உத்திராடம் நன்மை நடக்கும் நாள். உத்திராடம் சுப நிகழ்ச்சி நடக்கும். திருவோணம் இறை வழிபாடு மிகவும் நன்றாக நடந்து இன்றைக்கு நன்றாக இருக்கும். அவிட்டம் தொழில் வெற்றி. அவிட்டம் கடன் தீரும் நாள். சதயம் சுப நிகழ்ச்சி நடக்கும். பூரட்டாதி நன்மை நடக்கும் நாள். பூரட்டாதி எடுத்த காரியம் வெற்றியாகும். உத்திரட்டாதி பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். ரேவதி மனக்குழப்பம் தீரும் நாள். இன்றைய ராசி நட்சத்திர பலன். இன்று நாம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை. அதற்குண்டான தானியம் கோதுமை. கோமாதாவை வளர்த்து கோரக்ஷணம் கோவை பாதுகாப்போம், வேதத்தையும் பாதுகாப்போம். கோ சம்ரக்ஷணம் வேத சம்ரக்ஷணம் மிகவும் தேவையானது. கோமாதா வளர்த்து உலகத்தை காப்போம். காமதேனு வளர்த்து கவலை போக்கும். ரிஷப காளைகளை வளர்த்து இடர்களை களைவோம். பசுவதை செய்வோருக்கு பாவ விமோசனம் கிடையாது. தீராத வியாதியால் பேய் போல் அலைந்து திரு. பசுவதை செய்வோரை எதிர்ப்போம். பசு பாதுகாப்பு நம் நாட்டின் பாதுகாப்பு, நம் வீட்டின் நாட்டின் கடமையாகும். கோதான மகிமை. கோதானம்லாம் ரொம்ப காலையில் எழுந்தவுடன் எவருடன் பேசாமல் ஒரு பிடி புல் பசுவுக்கு கொடுத்தால் மலடி கூட குழந்தையை பெறுவாள் என்பது சான்றோரின் வாக்கு. எனவேதான் கல்யாணத்திலும் மற்ற எல்லா சுபகாரிகளிலும் கோவை நாம் முன்னிறுத்தி நாம் செய்கின்றோம். திருமலை திருவேங்கடமுடையான் காலையில் எழுந்தவுடன் பார்ப்பது அந்த இடையனோடு கூடிய அந்த கோவோடு கூடிய பசுவை தான் திருவேங்கடமுடையான் பார்ப்பார். அதற்கு தாயை விட சிறந்தது பசு. அதனால் உலகிற்கே படியளக்கின்ற அந்த திருவேங்கடமுடையான் திருமலை கோவிந்தன். அதனால் நாமும் பசு கன்றோடு இருப்பதை பார்த்தால் மிகவும் நல்லது. உங்களால் முடிந்த காய்கறிகள், கீரைகள், தட்டு என்ன முடியுதோ கொடுங்க. அகத்தி கீரை என்ன முடியுதோ
கொடுங்க. தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, திருமண தடை, புத்திரபாகியம், குடும்ப நலன் ஏற்பட கோமாதை பூஜை செய்ய குறை நீங்கி சகல வாழ்வும் ஏற்படும். 108 பசுக்களை ஒரே நேரத்தில் தரிசித்தால் 100 ஆண்டுகள் இறைவனை வழிபட்ட பயன் ஒரு நாளில் உண்டாகும். பலவிதமான சாபம் ஏற்பட்டால் பசுவை நாம் வழிபட அந்தணர்களுக்கு உதவுவதும் நாம் செய்கின்ற சாபங்கள் நீங்கும். தீராத துன்பங்கள். குடும்ப பீடை உடையவர்கள் வெள்ளிக்கிழமை என்று விரதம் ஏற்று நமது பசுவிற்கை நாம் முகத்தை பார்த்தாலே போதும் சுபிக்ஷம் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்கள் ஓராண்டுவிற்கு பசு கன்று வளர்த்து சேவை செய்ய குறை நீங்கும். திருமணம் ஆனவுடன் பசுவொன்றை வளர்க்கத் தொடங்கிட மணமக்கள் மங்கள வாழ்வு பெறுவர். கோபூஜையின் மகிமை. தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடலிலிருந்து தோன்றியவள்தான் காமதேனு. பூலோகத்தில் கொக்களாக இருப்பவை காமதேவியின் சந்ததியரே. கொக்களின் பாதங்களினால் ஏற்படும் பலன்கள் சொல்லி முடியாதே. அவற்றினை பால் நெய் யாகங்கள் செய்யப்படுகின்றன. இப்பொழுதும் அப்படிப்பட்ட யாகங்கள் செய்யப்படுவதினால்தான் மழை பொழிகிறது, உலகம் சௌக்கியமாக இருக்கின்றது. பசுவானது காமதேனுவின் அம்சம். எனவேதான் ஒவ்வொரு பாகமும் மனிதனுக்கு உபகாரமாக இருக்கின்றது. பால் பகவானின் அபிஷேகத்திற்கு பயன்பட, நம் உடல் வளர நம் பசுவின் பால், தயிர், மோர் இவற்றை புத்தி வளர வெண்ணெய், நெய் இவற்றை பயன்படுத்துகின்றோம். அதன் சாணமும் மூத்திரமும் பயிர்கள் செழிப்புடன் வளர உரமாக பயன்படுத்துகின்றது. கோவானது இன்னும் பல வழிகளிலும் நமக்கு பயன்படுகிறது. அன்னை போல் ஒரு தெய்வமில்லை என்பது பெரியோர் வாக்கு. அதை போல உடலுக்கும் உயிருக்கும் உபயான கோவை போல உதவுவள் தாயை விட சிறந்தவள். அதனால்தான் அதை கோ மாதா என்று அழைக்கின்றோம். கோவை கண்டால் அதன் பிரதிக்ஷம் செய்து அதை தொட்டு கும்பிட வேண்டும். பசுவிற்கும் கன்றுக்கும் நடுவில் எக்காரணம் கொண்டும் போகக்கூடாது. கோவின் பின்புறத்தை தொட்டு கண்களில் ஒற்றி கண்டால் கங்காஸ்நானம் செய்த பலன் உண்டாகும். கோவில் 33 கோடி தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் அடக்கம். மகாலட்சுமி வாசம் செய்வாள். சூரியன். இன்று சூரியனுக்குரிய நாள். சூரியன் பல தலங்களில் இறைவனை பூஜித்து அருள் பெற்றிருக்கிறார். அவற்றில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை கொடுக்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். NS விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே நான் ரொம்ப இதாக தான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேணாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.